வேடன் கிரிக்கெட் கிளப் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மாவட்டம் செல்லியம்பாளையம் வேடன் கிரிக்கெட் மாவட்டம் மாபெரும் கிரிக்கெட் போட்டி ஸ்டம்பர் பால் போட்டி. இது ஒரு ஆட்டக்காரர்கள் சேர்ந்தவர் மட்டும் ஆட முடியும். ஃபைனலுக்கு வந்தாச்சு. டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. இது கமிட்டி டீமு வேடன் கிரிக்கெட் கிளப் டைரெக்டாக ஃபைனல் ஆடுறாங்க. ஸோ இவங்களுக்கும் ஐசிசி கலாநதத்துக்கும் ஃபைனல் நடக்க போகுது. ஸோ பார்ப்போம் மேட்ச் எப்படி போகுதுன்ட்டு. இந்த வாரம் 8 ஓவர் கொண்ட மேட்சாக இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. டோர்னமெண்டோட இறுதிப் போட்டிக்கு வந்தாச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வேடன் கிரிக்கெட் கிளப்புக்கும் ஐசிசி கலாநதத்துக்கும் நடக்க போகுது. நல்ல இறுதிப் போட்டி அமைச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மேட்ச் 8 ஓவர் கொண்ட போட்டி, 2 ஓவர் கொண்ட பவர் பிளே. ஸோ ஸ்ட்ரைக்கிங் எண்டில் பார்த்தீங்கன்னா ராஜகோபால், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் வந்துட்டு ராஜேந்திரன் நரேந்திரன் இருக்க போகிறாங்க. ஸோ பவுலிங் எண்டில் வந்துட்டு செல்வம் போட போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் 8 ஓவர் கொண்ட ஓவர். ஸோ பார்க்கலாம் எப்படி போட போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அகைன் ரீபால். ஃபஸ்ட் பால் சூப்பர் பாலுங்க, சூப்பர் பால். ஃபஸ்ட்டு பால் 2 பால் வயிறு போட்டதால் ஃபஸ்ட்டு அடுத்த பாலை வந்து போல்டுக்கு போட்டிருக்காரு. ஸோ ராஜகோபால் ஃபஸ்ட்டு பால் போல்டை வெளியே போகிறாங்க. சூப்பர் பால் செல்வம். ஸோ வேடன் கிரிக்கெட் கிளப்புக்காக மொதல் பாலை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. மொதல் 2 பால் வயிறு போட்டிருந்தாலும் 1 டவுன் பேட்ஸ்மேனாக சிவா வந்திருக்காங்க. போட்டு எடுத்திருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ சேம் பாலுங்க, சேம் பால். 2வது பாலும் மிடில்லே போட்டிருக்காரு செல்வம். எக்ஸலன்ட் பவுலிங் சொல்லலாம் செல்வம் இருந்து. ஸோ தொடர்ந்து 2 பாலுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. முதல் 2 பால் வயிறு போட்டிருந்தாலும் அடுத்த 2 பால் போல்டாக மாற்றிருக்காரு. சூப்பர் ஓவர் செல்வம். போன மேட்ச்சில் ஒரு ஹாட்ரிக் பார்த்தோம். 3மே கேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் 3மே போல்டாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆனால் போல்டு எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒன்று. செல்வம் இப்போ இந்த பால் என்னவா போட போகிறாருன்னு பார்ப்போம். டாட்டுக்கு போட போகிறாரா இல்லை போல்டுக்கு போட போகிறாருன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் 3வது பால். ஷோ எக்ஸலண்ட் ஏக்கருங்க. ஸோ காலை போட்டார். ஸோ காலை போட்டதால காலில் போட்டு லெக் பீஸ் மூலியமாக போயிடுச்சு. இல்லைனா கண்டிப்பாக இதுவும் போல்டு தான், இல்லை எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸலண்ட் ஏக்கர் போட்ட 3 பால். இந்த 3வது பால் சூப்பரான பால். ஸோ இந்த பாலுக்கு வயசு மூலியம் ஒரு ரன்னு. ஸோ நியூ பேட்ஸ்மேனாக ஜெகதீசன் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருக்கார். ஸோ ஸ்ட்ரைக்கிங் எண்டில் நரேந்திரன் இருக்காங்க. 4th 1 2 நரேந்திரன். ஃபுல் டாஸ் பாலை லெக் சைடில் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பால் போயிட்டே இருக்குது. கல்லில் பட்டதுனால கிராண்டட் 1, இந்த கல்லில் பட்டால் கிராண்டட் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாலுக்கு ஒரு ரன்னு. மேட்சோட 5வது பால். ஸோ போன பால் கிராண்டட் 1. ஸோ நரேந்திரன் இருக்காங்க. சூப்பர் பேட்டிங் ஆன ஒரு ஓவர் போன மேட்ச்சில். ஸோ எக்ஸலண்ட் பால். டாட் பால் கொடுத்துருக்காங்க எம்பிஆர். சூப்பர் ஓவர். ஆஃப் சைடு சூப்பராக லைனை பிடிச்சி போட்டுருக்காரு. 3 வைடு தான் எனக்கு தெரிஞ்ச இந்த வாரில் ரன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட கடைசி பால் போட ரெடி ஆகிட்டார் செல்வம். லெக் சைடில் போட்ட ஒரு ஃபுல் ஷார்ட் பிச் பால் கிராண்டட் 2 போயிருக்கு. ஸோ சூப்பர் ஓவர். ஃபஸ்ட் ஓவர் வந்து 5 ரன்னுக்கே போட்டு கொடுத்துருக்காரு. 2 விக்கெட் மூலியமாக. ஃபஸ்ட் ஓவர் முடிவில் 7 ரன் விட்டு கொடுத்துருக்காங்க. 2 விக்கெட்டுகள். ஸோ இப்போ வரைக்கும் சூப்பராக ஓவர் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை. ஸோ 2வது ஓவர் பார்ப்போம் யார் போட வராங்க. செகண்ட் பவர் பிளேவோட துரைராஜ் வந்திருக்காங்க. ஸோ அதை எதிர்கொள்வது செகண்டோட வந்த ஜெகதீசன் வந்திருக்காங்க. ஸோ லெக் சைடில் ஷார்ட் பிச் பால் அடிக்கப்பட்ட பந்து ரன் எதுவும் ஓடல. ஃபஸ்ட்டு பால் செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் பவர் செகண்ட் பால் போட ரெடி ஆகிட்டாங்க டு ஜெகதீசன். ஸோ ஒரு ஸ்லாட்டில் இருந்த பால் பேட்ஸ்மேன் நல்லா ஒரு ஸ்விங் இருந்துச்சு. ஆனால் பேட்டில் பல்ல டாட் பால். போன பால் ஒரு அகல பந்து சத்யராஜ் டு ஜெகதீசன். 3rd பால் சூப்பர் பால் ஷார்ட் பிச் பால். ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு. ஸோ சின்ன மிஸ்பீல்டிங் இருந்துச்சு. அப்பயானா ரன் ஓடலை. ஸோ டாட் பால். காப்பாற்றக்கூடிய நரேந்திரன் தான். போன மேட்ச்சு காப்பாற்ற அவர் தான். ஸோ பார்க்கலாம் இப்போ 4வது பால் என்ன பண்ணுறாருன்ட்டு. ஸோ ஆஃப் சைடில் போட்ட போது கேட்ச் ஆகுமா? ஸோ கேட்ச் ட்ராப் செஞ்சுட்டாங்க. ஸோ பந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ ரன் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குமா? ரன் அவுட்டும் இல்லை. ஸோ ஒரு சின்ன மிஸ்பீல்டு, கேட்சையும் மிஸ் பண்ணி ஃபீல்டிங் மிஸ் பண்ணி இந்த பாலுக்கு 2 ரன் கொடுத்துருக்காங்க வேடன் கிரிக்கெட் கிளப். பவர் பிளேயோட 2வது கடைசி 2 பால் டு ஜெகதீசன். ஷார்ட்டு கைக்கே போயிருக்கு நினைக்கிறேங்க. ஸோ கேட்சுங்க, சூப்பர் கேட்ச். ஸ்லாட்லேயே போட்டு மேட்ச் முடிச்சிட்டாங்க. நரேந்திரன் அந்த விக்கெட்டை இழந்து வெளியே போகிறாரு. ஸோ முக்கியமான ஒரு விக்கெட் விசிசிக்கு. போன மேட்ச்சில் அவரோட ஹீரோன்னு சொல்லலாம் சசிகுமார். ஸோ போன மேட்ச் வரையும் போட்டு கொடுத்தவர் இவர் தான். ஸோ இப்போ இந்த ஃபைனல் மேட்ச்சில் பேட்டிங்கில் ஏதாச்சும் பண்ணி கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சத்யராஜ் டு சசிகுமார். ஸோ ஆஃப் சைடில் ஒரு 10th பால். ஸோ ஒரு ரன் பேட்ரு மேலே அடிச்சிருச்சு. ஸோ இந்த பாலுக்கு ஒரு ரன். ஐசிசி கலாநத்தம் 2 ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரன்னு பத்தாது. இன்னும் கொஞ்சம் ரன்னு ஸ்கோர் பண்ணணும்.
ஐசிசி கலாநத்தம். ஸோ 3வது ஓவர் பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸலண்டாக போட்ட செல்வமே 3வது ஓவர் போட வந்திருக்காங்க. ஸோ பேட்டிங் எண்டில் சசிகுமார். ஸோ ஒரு ஷார்ட் பிச் பால் லெக் சைடில் போட்டிருக்காங்க. ஸோ கரையில் குத்தி ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு. ஃபீல்டரும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த பாலுக்கு 4 ரன்கள். ஸோ 3வது ஓவர் ஃபஸ்ட்டு பாலே 4 ரன்னாக இருக்குது. ஸோ ஐசிசி கலாநத்தம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது அந்த 4 ரன்னு. ஃபஸ்ட்டு பாலை உடச்சி போட்டதுனால சசிகுமார் கொஞ்சம் ஈஸியாக 4 அடிச்சிட்டாங்க. ஸோ 2வது பால் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஸ்லாட்டில் ஏக்க லைனில் இருந்துச்சு. ஸோ லெக் பைஸ் கால் இல்லை அப்படின்னா போல்டாக இருக்கும். ஸோ இந்த பாலுக்கு லெக் பீஸ் மேலே 1 ரன்னு. இப்போ ஜெகதீசன் ஸ்ட்ரைக்கிங் வந்திருக்காங்க. 3வது பால் செல்வம் டு ஜெகதீசன். ஸோ ஸ்லாட்டில் இருந்துச்சு ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி இருந்துச்சுங்க. ஷாட்டுங்க எங்கேயோ போயிருச்சுங்க ஸ்ட்ரெயிட்டில் லாங் ஆனில். சூப்பர் ஷாட் ஜெகதீசன். ஒரு ஏதோ லேசியாக அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பட்டதும் வெளியே போயிருச்சு. சூப்பர் ஷாட். ஃபஸ்ட் ஓவர் எக்ஸலண்டாக போட்டிருந்தாரு. இப்போ கொஞ்சம் லைன் மாறி இந்த ஓவர் ரன் போயிட்டுருக்குது. ஜெகதீசன் எக்ஸலண்ட் ஷாட் அடிச்சிருந்தாங்க. ஸோ 4th பால். ஸோ கைக்கே போகுது. கேட்ச் ஆகுமா இல்லை பால் முன்னாடியே குத்திருச்சு. ஸோ இந்த பாலுக்கு ஒரே ஒரு ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் ஓவர் கம்பேக் பால். நெக்ஸ்ட்டு செல்வம் டு சசிகுமார். ஸோ பாப்பா இந்த பால் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. சூப்பருங்க சசிகுமார் கொஞ்சம் டீசெண்டாகவே ஆடிட்டுருக்காரு. ஸோ பெரிய ஷாட்டுக்கு போகல, நல்ல பால்லாம் சிங்கிளாக ஆடிட்டுருக்காரு. சூப்பரான ஒரு பேட்டிங்க்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்ட்டு. ஸோ அதேமாரி சூப்பராக போட்டாங்க. ரெண்டுத்தில் ஸ்டிக் மேலே வந்துச்சு. போல்டு மிஸ்ஸு. டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருச்சு. 3 ஓவர் முடியல 27 ரன் ஐசிசி கலாநத்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் நல்லா போட்டிருந்தா 2 விக்கெட் தான். பட் இந்த ஓவரில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மாறி இருக்குது. 4th ஓவர் போடுறதுக்கு துரைராஜ் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் சசிகுமார் இருக்காங்க. ஸோ டீசெண்டாக ஆடிட்டுருக்காரு இப்போ வரைக்கும். அவர் நல்லா போன பால் ஒரு வைடு. இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சூப்பர் பாலுங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்ததுனால இந்த பால் ரைட் பால். போன பால் ஒரு அகலப்பந்து. பார்ப்போம் துரைராஜ் என்ன பண்ணுறான்ட்டு. ஸோ ஸ்லாட்டில் இருந்துச்சுங்க. பட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆடுதான். பட் பால் பேட்டரை ஏமாற்றி போயிடுச்சு. வெளியே கீப்பர் தஞ்சம் இருந்துச்சு. துரைராஜ் டு சசிகுமார். போன பால் டாட் பால். இதுவும் ஸ்லாட்டில் இருந்துச்சுங்க. எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. ஹைட்டில் போயிருக்கு. கேட்ச் ஆகுமா? பாலை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ மிஸ் பண்ணி 4 போயிடுச்சுங்க. சூப்பர் ஷாட். ஆனால் கேட்ச் பிடிச்சிக்கணும். ஃபீல்டர் சிறிய கவனம் வேலை கேட்ச் மிஸ் பண்ணி 4 ரன் போயிடுச்சு. நெக்ஸ்ட் பால் டு சசிகுமார். ஒரு நல்ல பால். டீசெண்டாக சிங்கிள் ஆட ட்ரை பண்ணார். பட் டாட் பால். 4th ஓவரோட கடைசி 2 பால். ஸோ ஏதாவது பெரிய ஸ்கோர் ஆடுவாங்கன்னு பார்ப்போம். ஒரு மாதிரி பேட்டில் பாலில் ஸ்விங் இருந்துச்சு. ஸோ பேட்டரை அடித்து பார்த்தாரு. பட் பேட்டு கீழே பட்டுருச்சு. இந்த பால் டாட் பால். ஐசிசி கலாநத்துக்கு இப்போதைக்கு பெருசாக மொமெண்டம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. ஸோ சசிகுமார் ஏதாவது மேக் பண்ணி அடிப்பார் 6. ஸோ ஸ்லாட்டில் இருந்துச்சு பால். இந்த பாலும் அடிக்க முயற்சிச்சார். ஆனால் அடிக்கலை. பால் டாட் பால். 4 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பவுலிங் எண்டில் தமிழ் வந்திருக்காங்க. பேட்டிங் எண்டில் ஜெகதீஷ் இருக்காங்க. ஸோ ஒரு ஹிமாலய 6 அடிச்ச ஜெகதீஷ் இந்த ஓவரில் ஏதாவது 2 ஸ்கோர் பண்ணுவார் ஐசிசி கலாநத்துக்காக. பார்க்கலாம் என்ன கேப்டன் தமிழ் அவர்களை 5th ஓவர் ஃபஸ்ட்டு பால் போட்டு ஃபஸ்ட் பால் வைடு. அதன் ரீபால் போல்டுங்க. ஒரு பிக் ஹிட்டரை அவுட் ஆகி வெளியேற்ற ஜெகதீஷை. சூப்பர் ஓவர் தமிழ். ஃபஸ்ட்டு பால் வைடு போட்டிருந்தாலும் தமிழ் 2வது ஃபஸ்ட்டு பால் ரீபாலுக்கு போல் எடுத்திருக்காரு. திரும்பி ஸ்ட்ரைக்கிங்கில் பிரபு இருக்கார். திரும்பியும் ஒரு வைடு. திரும்பியும் வைடு போட்டிருக்காங்க. பேட் டச்சு லெக் அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால் 2 பால் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. பிரபு கேப்டன் தமிழ் அவர்கள். ஹாட்ரிக் விக்கெட் கிடைக்குமா போட்டிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கரெக்டாக ஹிப்பில் பட்டுருச்சு. இல்லை படாமல் இருந்துச்சா இதுவும் போல்டாக இருக்கும். ஸோ ஹாட்ரிக் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தமிழ் டு வெற்றி. ஸோ திரும்பியும் மேலே பட்டுருச்சு. டாட் பால். ஸோ ரன் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குமா? இல்லை பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. டாட் பால். ரிமைனிங் 2 பால் 5th ஓவர். இதுவும் ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு. பட்டு கீப்பரே வேட்டி போய் எடுத்துட்டார் பாலை. இந்த பால் டாட் பால். வேடன் கிரிக்கெட் கேப்டன் தமிழ் இந்த ஓவர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ராஸ் போட்டிருந்தாலும் இந்த பால் டாட்டாக போட்டு இந்த பாலும் டாட் போட்டார். இந்த ஓவரில் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் ரன்னு நினைக்கிறேன். சூப்பராக ஓவர் போட்டிருக்காரு தமிழ். சூப்பர் ஓவர் வேடன் கிரிக்கெட் கிளப். இஞ்சியில் 3 ஓவர் தான் இருக்குது 8 ஓவரில். இந்த ஓவர் போடுறதுக்கு குணா வந்திருக்காங்க ஐசிசி விசிசிக்காக. ஒரு சைட் ஆம் பவுலிங் ரொம்ப அழகாக போட்டார். 2th ஃபஸ்ட்டு பால் டாட் பால். 6வது ஓவர் 2வது பந்து. ஆப்ஸ் ரொம்ப விலைக்கு போட்டிருக்காங்க. ஒயிட் பால். 2nd பால். ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க. பால் வெளியே போயிடுச்சு நினைக்கிறேன். வெளியே போயிடுச்சுங்க.
என்ன ஷாட்டுங்க சசிகுமார் சூப்பராக அடிச்சிருக்காரு. ஸோ ஹெலிகாப்டர் ஷாட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூப்பர் 6. ஃபஸ்ட் பால் டாட் போட்டிருந்தாரு, அடுத்த பால் வைட் போட்டிருந்தாங்க, அடுத்த பால் 6 கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸலன்ட் 6 சசிகுமார். ஸோ திரும்பி போட்டிருக்காங்க. ஓ கீப்பிங் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க டீம் கேப்டன் தமிழ். ஸோ ஒரு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, பால் குயிக்கராக வந்துருச்சு. ஸோ சின்ன ஒரு தடுமாற்றம். ஃபோர்த்து பால் ஒயிட் பால், சின்ன தடுமாற்றம், எக்ஸ்ட்ராஸ் வந்துருச்சு 2, ஒரு 6 போயிடுச்சு. ஸோ ஃபோர்த்து பால் திரும்பி அடிச்சிருக்காருங்க, அங்கே ஃபீல்டரே இல்லை, 6 போயிடுச்சுங்க. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போணுச்சு, ரொம்ப குயிக்கராக போயிடுச்சு. பேட் மிடில் பட்டுச்சா கங்கில் பட்டுச்சானே தெரில, ஆனால் டீமுக்கு தேவையான ரன் இப்போ வந்துருச்சு. 2 6 பதிவு பண்ணிருக்காங்க சசிகுமார். ஸோ குணா ஒரு மாதிரி ப்ரெஷராக தான் இருக்காங்க. ஸோ 2 பால் என்ன பண்ண போகிறான்னு தெரில, எப்படி போட போகிறான்னு தெரில. ஒரு ஃபுல் டாஸ் போட்டார், அங்கே ஆளே இல்லை. ஸோ ஹார்ட்ரி 6 மிஸ் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் 4, அங்கே ஆளே இல்லை. எக்ஸலன்ட் பேட்டிங் சசிகுமார். இந்த ஓவர் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாறிடுச்சு ஐசிசி கல்யாணத்துக்கு. ஸோ கொஞ்சம் அந்த ஓவர் கொஞ்சம் வேறு மாதிரி போட்டுருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வந்திருப்பாங்க விசிசி. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. கடைசி பால் குணா போட வந்துட்டுருக்காங்க. கடைசி பால் இதுவும் ஒரு ஹெலிகாப்டர் அடிக்க பார்த்தாருங்க, பட்டு பால் பேட்டில் கனெக்ட் ஆகலை. ஸோ லெக் பேஸ் மினிமம் அந்த பாலுக்கு ஒரு ரன்னு. 6 ஓவருக்கு 55 அடிச்சிருக்காங்க ஐசிசி கலாநத்தம். ஸோ இந்த ஓவரில் மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க ஐசிசி கலாநத்தம். ஸோ இதை வந்து கண்டெயின் பண்ணி விசிசி போடுவாங்களா வேடன் கிரிக்கெட் கிளப் அப்படிங்கிறது இந்த ஓவரில் பார்க்கலாம். ஸோ இந்த ஓவர் போடுறதுக்கு யார் ரெடி ஆகிட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். தெரில 7வது ஓவர் போகிறதுக்கு டீம் கேப்டன் தமிழ் அவங்களே வந்திருக்காங்க. நட்சத்திரம், மேட்சோட நம்பிக்கை நட்சத்திரம் அப்படிங்கிறது சசிகுமார் அவங்க தான் இப்போதைக்கு இருக்காங்க உள்ளார. மற்ற யாருக்கும் பேட்டில் படல, இவர் தான் இப்போதைக்கு ஆடிட்டுருக்காரு, ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. தமிழ் 2. ஓ எக்ஸலன்ட் பாலுங்க, ஆஃப் சைடில் ஆல்மோஸ்ட் ஏக்கர் லைனில் அந்த பால். சூப்பர் பால் கேப்டன் தமிழ். 2வது பால் போட வந்துட்டுருக்காங்க தமிழ் மற்றும் சசிகுமார். எக்ஸலன்ட் பேட்டிங்க, பால் எங்கேயோ போயிடுச்சுங்க. மிட் விக்கெட்டில் அடிக்கக்கூடிய மிகப்பெரிய 6 அந்த டோர்னமெண்ட்டில். சூப்பர் ஷாட்டுங்க சசிகுமார். உண்மையிலேயே பாராட்டும். போன மேட்ச்சில் வந்து மேட்ச் ஓவரும் போட்டு கொடுத்து இந்த மேட்ச் டீமுடைய கஷ்ட நிலை புரிந்து இப்போ சூப்பராக பேட்டிங் ஆடிட்டுருக்காரு. ஸோ கேட்ச் விட்டதும் தமிழ் தான், அவர் ஓவரில் திரும்பி 6 அடிக்கிறாரு. 3rd பால் ஒரு ஹெலிகாப்டர் அடிக்க பார்த்தாரு. ஸோ ஒரு ரன், நல்ல ஃபீல்டிங். இந்த பாலுக்கு ஒரு ரன் தான். 4th பால் ஓ ஒரு மாதிரி கிளாசிக்காக ஆடுறாருங்க. அவருக்கு பேட்டு படுதுங்கிறதுனால ஒரு பெருசாக சுற்றலை. ஸோ பொறுமையாக ஆடி அவருக்கு எண்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. சூப்பர் பேட்டிங். அதில் எஞ்சி உள்ள 2 பாலை என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். சசிகுமார் டாட் போட போகிறாங்களா தமிழ் இல்லை. ஷோ ஷாட்டுங்க, என்ன அடிங்க அது, திரும்பி அதோட தூரமாக போயிடுச்சிங்க. எக்ஸலன்ட் பேட்டிங் சசிகுமார், எக்ஸலன்ட் பேட்டிங் சசிகுமார், எக்ஸலன்ட் பேட்டிங். மேட்சோட மூமெண்ட்டே மாற்றிட்டாருங்க செல்வகுமார். தமிழ் தான் கேட்ச் விட்டார், அவர் வரல இப்போ 2 6 அடிச்சிட்டார் செல்வகுமார். ஸோ கடைசி பால் 7வது கடைசி பால். ஸோ இதுவும் ஸ்லாட்டில் இருந்துச்சு, ஆனால் அவர் சிங்கிள் ஓடிட்டார். ஸோ இது பால் அவுட் ஆகுமா இல்லை, உள்ளே வந்துட்டாங்க. சூப்பர் பேட்டிங் செல்வகுமார், அருமையாக ஆடிட்டுருக்காங்க இப்போ வரைக்குமே, 7வது ஓவர் வரைக்குமே. ஃபஸ்ட் ஹாஃபோட கடைசி ஓவர் போடுறதுக்கு துரை வந்திருக்காங்க. செல்வகுமார் இப்போ வரைக்கும் சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. 7 ஓவருக்கு 70 ரன் 10 ரன் ஆடிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஓவர் ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணி போட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் வேடன் கிரிக்கெட் கிளப்புக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. செல்வகுமார் கடைசி ஓவரோடைய ஃபஸ்ட்டு பால். ஓ சூப்பர் பாலுங்க, வெளியே இருந்து பால் உள்ளே வருது. ஸோ அதனால் பெருசாக விளையாட விற்று கொடுக்க முடியல. சூப்பர் ஃபீல்டிங், ஒரு ரன் தான் கொடுத்துருக்காங்க. செல்வகுமார் விக்கெட் சார்பாக ட்ரை பண்ணார், உள்ளே வர பால் சூப்பராக கனெக்ட் ஆகிருச்சு அந்த பால், ஆனால் கொஞ்சம் வெளியே தோணும், அதனால் ஆட முடியல. ஸோ 2வது பால் லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து கல்லில் பட்டா ஒரு ரன்னுட்டாங்க. ஸோ ஒரு ரன்னு தான் அந்த பாலுக்கு. கடைசி 4 பந்து. போல்டுங்க, ஸ்ட்ரைக் மாற்றி கொடுத்துருந்தாரு, அவரே ஆடிட்டு இருந்திருப்பாரு. 3வது பால் ஒரு போல்டு எடுத்து கொடுத்துருக்காரு துரை. இன்னும் 3 பால் தான் இருக்குது. தங்கதுரை ஸ்ட்ரைக்கிங் எண்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவர் ரீசெண்டாக சிங்கிள் ஆடி செல்வகுமார் ஸ்ட்ரைக்கிங் தர போகிறாரா இல்லை இவரே 6 அடிக்க போகிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எஞ்சியில் 3 பால் என்ன நடக்க போகுது. எக்ஸலன்ட் பாலுங்க, டாட் பால். அது கொஞ்சம் பிளான் இல்லாமல் இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அப்படி கடைசி 2 பந்து துரை டு பேட்ஸ்மேன். இது வந்து ஸ்டிங்கர் ஆடி கொடுத்தா அவரே நல்லா ஆடுவார்.
திரும்பியும் ஒரு பேட்டில் நெக் இருந்துச்சுங்க, அவுட்டுங்க. இந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காங்க துரை. மேட்ச் ஓவர் அமைய போகுது. ஃபஸ்ட்டு அப்படி கடைசி பால். ஸோ இந்த மேட்ச்சில் ஏதாவது பெரிய ஒரு ஸ்கோர், அந்த பாலில் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஷாட்டுங்க, என்னங்க அடித்தார் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட். 6 போயிடுச்சா கேட்சா? கேட்சுங்க, சூப்பராக கேட்ச் பிடிச்சிட்டாரு. சூப்பர் பவுலிங். ஓவர் சூப்பராக போட்டு முடிச்சிருக்காங்க வேடன் கிரிக்கெட் கிளப். 72 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க ஐசிசி கலாநத்தம். 73 ரன் அடித்தா வேடன் கிரிக்கெட் கிளப் வெற்றி பெறும். ஸோ ஸ்ட்ரைக்கிங்கில் சத்யராஜ், நாசிங்கில் தமிழ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு வேன் வந்திருக்காங்க. டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 73, 72 அடிச்சிருக்காங்க ஐசிசி கலாநத்தம். 73 வேடன் கிரிக்கெட் கிளப் அடித்தாங்க அப்படின்னா வெற்றி பெறுவாங்க. 8 ஓவருக்கு 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஸோ சத்யராஜ் ஒரு நல்ல பேட்டிங். ஸோ பார்ப்போம் தமிழும் கூட. ஸோ பார்க்கலாம் எப்படி ஆட போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ வேலன் டு சத்யராஜ். ஃபஸ்ட்டு பால் பவர் பிளே. ஃபஸ்ட்டு பால். ஓ பாலை கொத்தன இருந்த வேகங்க, சரியாந்திர வேகங்க. பேங்கில் பாலில் கொஞ்சம் ஸ்விங் இருந்துச்சு. டாட் பால். வேலன் டு சத்யராஜ் செகண்ட் பால். வேலன் டு சத்யராஜ் செகண்ட் பால். சூப்பர் பாலுங்க, டீசெண்டாக ஒரு சிங்கிள் ஆடிட்டார். ஸோ நல்ல பால் தான். அந்த மாதிரி நல்ல பாலை சிங்கிள் ஆடிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகாது. நான் தப்பான பாலை 6 அடிச்சிக்கலாம். சூப்பர் பவுலிங், சூப்பர் பேட்டிங். வேலன் டு தமிழ், வேடன் கிரிக்கெட் கூட கேப்டன் தமிழ். பார்ப்போம் என்ன பண்ண போகிறான்ட்டு. ஓ குயிக்கராக இருந்துச்சு பால். ஸோ நல்ல ஃபீல்டிங். ஸோ இந்த பாலுக்கு ஒரு ரன்னு தான். நல்ல ஃபீல்டிங், நல்ல பேட்டிங். ஆக்சுவலாக நல்ல பேட்டிங் தான் சொல்லணும். கரெக்டாக ஏக்கர் லைன் இருந்துச்சு, கரெக்டாக அடிச்சிட்டாரு. ஃபோர்த்து பால் வந்திருக்காரு. ஸோ ஒரு ஃபுல் டாஸ் பாலாக இருந்துச்சு. ஸோ பவுண்டரி லைனை கடந்துன்னு நினைக்கிறேன், ஏன்னா யாருமே இல்லை பவர் பிளேன் காரணமாக. 4 ஃபுல் டாஸாக இருந்த பாலை கரெக்டாக 4 அடிச்சிருக்காரு சத்யராஜ். ஒரு தப்பான பால்னே சொல்லலாம் வேலன்ட்டு இருந்து. ஸோ நெக்ஸ்ட் பால் வேலன் டு சத்யராஜ். போன பால் ஒரு 4 சூப்பராக அடிச்சிருக்காங்க. ஒரு கஷ்டமான பால் தான். திரும்பி அழகாக சூப்பராக அடிச்சிருக்காங்க ஆஃப் சைடு. ஸோ மரத்தில் பட்டு இங்கேயே நின்றுச்சு. ஸோ ஒரு ரன்னு தான் அந்த பாலுக்கு. ஸோ சூப்பர். வேடன் கிரிக்கெட் கிளப்புக்கு போன பால் கொஞ்சம் பேட் லக் தான். கரெக்டாக மரத்தில் பட்டு அந்தான போக முன்னாடியே வந்துருச்சு ஃபில்டர் கையிலே. ஸோ அதனால் வந்து ஒரு ரன் தான் ஓட முடிஞ்சது அவங்களால. ஸோ பவர் பிளே கடைசி பால். ஸோ வேலன் டு கேப்டன் தமிழ். ஷாட்டுங்க, அடிச்சிட்டாருங்க 6. சூப்பர் ஷாட்டுங்க, பயங்கரமான ஷாட்டு. வேடன் கிரிக்கெட் கேப்டன் தமிழ் பேட்டில் ஒரு முதல் ஆறு. பவர் பிளே ஓவரை போடுறதுக்கு பிரபு வந்திருக்காங்க. பிரபு டு சத்யராஜ். ஸோ ஃபஸ்ட் ஓவரில் ஆல்மோஸ்ட் என்ன ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டாவது பால் அதே பேர் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேடன் கிரிக்கெட் கிளப்புக்கு. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். சூப்பருங்க, நல்ல பால். ஆஃப் சைடில் கரெக்டாக வைடு கொட்டி விட்டு போட்டிருந்தாரு. ஃபஸ்ட்டு பால் டாட் பால். பிரபு டு சத்யராஜ் செகண்ட் பால். திரும்பி ஆஃப் சைடில் போட்டிருந்தாங்க, விட்டுருந்தா வைடே ஆகிருக்கும். பட் பரவாயில்ல, கிராண்டட் 2 வந்துருச்சு. 2 ரன்கள். சூப்பர் பேட்டிங் சத்யராஜிடமிருந்து. ஸோ பவர் பிளே ரெண்டாவது மூணாவது பால் சத்யராஜ். ஒரு ஃபுல் டாஸ் பால் போட்டாங்க. அவர் சும்மா கிளாசிக்காக ஆன மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 4 போயிருன்னு நினைக்கிறேன். 4 போயிருச்சுங்க. சூப்பர் பேட்டிங். அவர் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக தான் அடித்தார். கொஞ்சம் சிங்கிள் ஆனால் போதும் அப்படிங்கிற மைண்டில். பட் ஆனால் கொஞ்சம் டாப்பேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. 4 போயிருச்சு. நெக்ஸ்ட் டெலிவரி டு சத்யராஜ். எக்ஸ்பென்ஷன் ஓவர் தான் போயிட்டுருக்குது. திரும்பி ரிவர்ஸ் துளி பண்ணார். அவர் ரைட்லேயே நல்லா தான் ஆடிட்டுருக்காரு. பட் ரிவர்ஸ் திரும்பி டாட் வச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ சூப்பர் பவுலிங் டு பிரபுவிடமிருந்து. நெக்ஸ்ட் பால் பிரபு டு சத்யராஜ். பால் ரொம்ப ஸ்லோவாக தான், கீப்பர்கிட்ட வரல. ஒரு மாதிரி பேட்டில் கொஞ்சம் டச் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த பால் டாட் பால், சூப்பர் பால். ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளேயோட கடைசி பால் 6ஆக மாற்றினார் கேப்டன் அஜித். சத்யராஜ் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஓவர் கடைசி பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ சூப்பர் பவுலிங்க, வெளியே குத்தி கரெக்டாக மேலே அடிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கடைக்கு பக்கத்துலேயே அடிச்சு. ஆடக்குள்ள சேஃபாக ஆடுங்க. சூப்பர் ஓவர். விக்கெட் இழப்பின்றி 2 ஓவருக்கு 19 ஆடி இருக்காங்க. இப்போ வரைக்கும் பவர் பிளே சூப்பராக தான் போட்டிருக்காங்க ஐசிசி கலாநத்தம். பேட்டிங்கில் ஹீரோவாக இருந்த ஐசிசி கலாநத்தம் செல்வகுமார் பவுலிங்கில் வந்துட்டார். அவர் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். அரை ரீதியில் வந்துட்டு சூப்பராக ஓவர் போட்டு கொடுத்துருந்தாரு. இப்போ வந்துட்டு பவுலிங் வந்திருக்கார். பேட்டிங் சூப்பராக ஆடி கொடுத்தனால தான் அவர் டீமை 72 ரன் அடிச்சு இருந்துச்சு. இப்போ பவுலிங்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவருடைய கேம் டேவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதை டாமினேட் பண்ணுற மாதிரி வேடன் கிரிக்கெட் ஆடுவாங்களான்னு பார்க்கலாம். ஸோ மூணாவது ஓவருடைய ஃபஸ்ட்டு பால். செல்வகுமார் டு தமிழ். ஒரு சின்ன டச் இருந்துச்சு, போயிடுச்சு. 2 ரன்னு போயிடுச்சு.
கிராண்டர் 2 ஒரு சின்ன இன்சைட் எஜ்ஜு, அதனால கிராண்டர் 2. செல்வகுமார் டு தமிழ் 2வது பால். சூப்பர் ஷாட்டுங்க, ஆஃப் சைடு கரெக்டாக கைக்கே போகுது. கேட்ச் பிடிப்பாரா? சூப்பர் கேட்சுங்க. ஒரு டைம் மிஸ் பண்ணி அடுத்த டைம் 1 ஹேண்டில் பிடிச்சிருக்காரு. சூப்பர் கேட்ச். கேப்டன் வேடன் கிரிக்கெட் கிளப்போடைய டீம் கேப்டனோட கேட்ச் எடுத்திருக்காங்க. சூப்பர் கேட்ச், சூப்பர் பவுலிங் செல்வகுமாரிடம் வந்து. அவர் தான் இப்போ வரைக்கும் ஐசிசி கல்யாணத்துடைய ஹீரோனே சொல்லலாம். செல்வகுமார் டீம் கஷ்டப்படுற நேரத்தில் ஸ்கோரும் அடித்து கொடுத்து, டீம் கஷ்டப்படுற நேரத்தில் 2 நிறுத்தி கொடுத்து சூப்பராக போட்டுட்ருக்காரு செல்வகுமார் அவர்கள். ஒண்டவனா சக்தி அவங்க வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஓவருக்கு 10 ரன் ரேட்டுங்கிற அடிப்படையில் தான் தேவைப்படுது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு சக்தி. ஸோ ஒரு லெக் சைடு ஒரு விலகு பந்து அகலப்பந்தாக மாறிவிட்டது. போன பால் ஒரு ஒயிட் பால் டு சக்தி. சூப்பர் ஷாட்டுங்க. ஸோ ஃபீல்டர் கொஞ்சம் கீழே வந்துட்டார். கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்தால் கேட்ச் கூட எடுத்துருக்கலாம். ஸோ ஒரு சின்ன மிஸ்பில் நடந்திருக்கு. ஆனால் ரன் எதுவும் ஓடல, ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. சூப்பர் ஓவர், ஆஃப்லைன் நல்லா பிடிச்சி போட்டுட்ருக்காரு. செல்வகுமார் டு சத்யராஜ். ஓ இறங்கி போய் அடிக்க பார்த்தாரு, பட் பால் வந்து பேட்டில் கனெக்ட் ஆகலை. டாட் பால். சத்யராஜுக்கு பேட்ஸ்விங் சூப்பராகவே இருக்குது, பட் கரெக்டாக அடித்தார் அப்படின்னா கம்பல்சரியாக 6 தான் மாறும். பட் அதை டிபெண்ட் பண்ணி பவுலிங் நல்லா போடுறாரு. ஆஃப் சைடில் சூப்பராக அடிக்கப்பட்டிருக்காரு. 4 போகுமா? 4 போயிருச்சுங்க. 4 போயிருச்சு. சூப்பர் ஷாட்டுங்க. சத்யராஜ் சூப்பராக ஆடிருக்காரு ஆஃப் சைடில். இந்த ஃபேஸில் கொஞ்சம் ஆஃப் சைடில் ஆடுறது கஷ்டம் தான். சூப்பராக ஆடிருக்காரு. 3வதோடைய கடைசி பாலாக இருக்க போகுது. சூப்பர் பாலுங்க, கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு 2 ரன், இந்த பாலுக்கு 2 ரன். நரேந்திரன் வந்திருக்காங்க. 4வது முதல் பால். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்னு. சூப்பர் பாலுங்க. பால் குத்துனதுக்கப்புறம் ஒரு வேகம் மேலே பெற்றுச்சு. 2 இது ஓட வாய்ப்பு இல்லை. சூப்பர் ஓவர் டு நரேந்திரன் இருந்து. ஸோ 2வது பால் 4th 2வது பால் போட வந்திருக்காரு டு சத்யராஜ். ஓ சூப்பருங்க. பாலை சும்மா தொட்டு விட்டார், 2 ரன் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 2 ரன் ஆனாலே போதும். சூப்பர் பேட்டிங் சத்யராஜ். இந்த நேரத்தில் நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம். இந்த போட்டி நடுவராக கலையரசன் நவீன்குமார் இருக்காங்க. ஸோ 4வது ஓவருடைய 3வது பால் போட வந்துட்டுருக்காரு இப்போதைக்கு நரேந்திரன். ஸோ சத்யராஜ் போன பால் அழகாக 2 ரன் எடுத்துட்டார். ஸோ 3வது பால் ஒரு காலில் பட்டுருச்சு. ஸோ ஓட முயன்றாங்க, பட் ஆனால் எதுவும் ஓடலை. ஸோ டாட் பால். 4th பால் போட ரெடி ஆகிட்டாங்க. நரேந்திரன் டு சதீஷ். ஃபீல்டரே இல்லை, 4 போயிருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீல்டர் விரட்டி போனார், பட் ஆனால் தடுக்க முடியல. அங்கே லேடிஸ்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளூருக்கு இந்த மாதிரி வாய்ப்பெலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சூப்பர். நரேந்திரனுக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்தனால அவரால் பந்து போட முடியல, 5 பால் கன்டினியூ பண்ண முடியல. அதுக்கெல்லாம் நியூ பாலர் வந்திருக்காங்க அந்த 2 பால் போடுறதுக்கு. ஸோ 4th 5th பால் டு சதீஷ். ஒரு லிக்கட் வேரியேஷன் ஆட்டுக்குது, அழகாக போட்டாருங்க. கல்லில் பட்டுருச்சு, 1 ரன் தான். ரீசெண்டாக போட்டு முடிச்சிட்டார் இந்த ஒரு பாலை. 4th லாஸ்ட் பாலை போடுறதுக்கு கோவில் டு சதீஷ். ஃபுல் டாஸ் பாலுங்க, அங்கே ஆளே இல்லை, அது பவுண்ட்ரி தாங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு. ஸோ சூப்பர். கடைசி பால் 4ஆக மாற்றிருக்காரு. சூப்பர் பேட்டிங் டு சதீஷ். மேட்சோட 5வது ஓவர் போடுறதுக்கு வேலை வந்திருக்காங்க. ஸோ 4 ஓவருக்கு 40 ஆடிட்டாங்க. 3 ஓவருக்கு 33 ஆனாலே போதும். ஸோ ஒரு ஷார்ட் பிச் பால் குயிக்கராக இருந்துச்சு. குத்தனதுக்கப்புறம் பேட்ஸ்மேனுக்கு வித்தே இல்லை அடிக்கிறதுக்கு. ஸோ டாட் பால். இந்த ஓவர் ஒரு 2 ரன் 3 ரன்னுக்கு போட்டார் அப்படின்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். ஸோ வேலன் டு சத்யராஜ். ஓ சூப்பருங்க. ஸோ அகைன் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு வேலன். சூப்பர் ஓவர். வேலன் டு சத்யராஜ். ஓப்பனிங் வந்து இப்போ வரைக்கும் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு சத்யராஜ். வேலனும் சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்காங்க. ஒரு ஏக்கர் பால், ஆனால் என்னடியே இறங்கி ஃபுல் டாஸாக பிடிச்சிட்டாரு. கேட்சும் பிடிச்சிட்டாங்க செல்வகுமார். அவர் இந்த மேட்ச்சில் ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. சூப்பர் கேட்ச், சூப்பர் பேட்டிங் சத்யராஜ், சூப்பர் பவுலிங் வேலன். சூப்பர் பேட்டிங்காக ஜெயபிரகாஷ் வந்திருக்காங்க. வேலன் இப்போ வரைக்கும் சூப்பராக 3 பாலை போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு ரன் கூட போகலை. 3 பால் போட்டால் மேட்ச் ஓவர் அமையும். அடுத்து 3 ஓவர் 33 மாறிடும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்ட்டு வேலன். ஜெயபிரகாஷ் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருக்காங்க. ஷாட்டுங்க, ரன் அவுட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் ஓடிட்டாங்க, குயிக்கராக ஓடிட்டாங்க. பாலில் கொஞ்சம் பொறுமையாக பண்ணாலும் ஒரு ரன் ஓடிட்டாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. வேலன் டு பேட்ஸ்மேன். சூப்பர் பாலுங்க. பவுலரே விட வந்து எடுத்துட்டாரு. ஸோ சூப்பர், அந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு. 5 பால் போட்டு ஒரே ஒரு விக்கெட்டு, ஒரு ரன்னு கொடுத்துருக்காரு. சூப்பர் ஓவர் டு வேலன். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவன் ஜெயிப்பானு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறும். கிரிக்கெட்டு ரொம்ப ஒரு அன்பிரடிக்ட் பண்ணாத ஒரு கேமு. ஸோ இது மேட்ச் பாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு வேலன். ஸோ பேட்ஸ்மேன் 6 அடிப்பாரா என்ன பண்ண போகிறான்ட்டு. 5th ஓவருடைய கடைசி பால். ஸோ என்ன பண்ண போகிற, ஒரு ஃபுல் டாஸ் பால். ஸோ குட் ஃபீல்டிங்க. ஒரு கொஞ்சம் அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த பால் கொஞ்சம் நல்ல ஃபீல்டிங் தான். ஒரு 4 சேவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். 2 ரன் சேவ் பண்ணிட்டாரு. சூப்பர் பவுலிங் வேலன். இந்த ஓவருக்கு 3 ரன் தான் கொடுத்துருக்காரு. சூப்பர் பவுலிங். பிரபு டு ஜெயபிரகாஷ். 3 ஓவருக்கு 30 அடிக்கணும். சூப்பர் ஷாட்டுங்க. அது பால் போயிடுச்சுங்க. எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆறுங்க. ரொம்ப கிளாஸிக்காக ஆடிட்டாருங்க. சூப்பர் ஷாட். கமிட்டி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த 6 போனதுலேருந்து மேட்ச் ஒரு லைவுக்கு வந்துருச்சு. ஒரு ஓபி பாலை கரெக்டாக அடிச்சிட்டாரு லாங் ஆஃபில். 18 பந்துக்கு 30 நேரத்தில் இப்போ 17 பந்து 24 ஆயிடுச்சு இந்த ஒரு 6னால. ஸோ இதுக்கப்புறம் கம்பேக் வர போடுவாரா என்று பார்ப்போம் பிரபு. ஸோ 6 அடிச்ச ஜேபி என்ன பண்ண போகிறாங்க. திரும்பியும் ஒரு லோ ஏக்கரில் இருந்துச்சு. கரெக்டாக பேட்டில் மீட்டாக இருந்தால் 6 ஆகிருக்கும். ஒரு மிஸ் ஃபீல்டிங் காரணமாக இப்போ 1-2 ஆக்கிட்டாங்க. ஸோ ஒரு மிஸ் ஃபீல்டிங் இந்த டைமில் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர், அதனால் அவங்களும் கொஞ்சம் சின்ன தடுமாட்டம். 51 கடந்துட்டாங்க. ஜேபி இப்போ 6 2 அடித்து ரெடியாக நின்றுருக்காரு. திரும்பியும் லாங் ஆன்லேயே அடிக்கப்பட்டிருக்கு. திரும்பியும் மிஸ் ஃபீல்டிங் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா 2 ரன் ஓடிடுவாங்க. ஆனால் நடக்கல, கரெக்டாக பிடிச்சி போட்டார். ஸோ இப்போதைக்கு 9 ரன் ஆகிருக்கு 3 பாலுக்கு. 15 பாலுக்கு 23 அடிக்கணும். ஒரு ஷார்ட் பிச் பால் கேட்சுங்க. அதுவாக போன பந்து அவராக பேட் விட்டு அவராக அவுட் ஆகிட்டு போயிட்டார் சக்திவேல். ஸோ இது கொஞ்சம் தேவை விட்டுருந்தாலே வைடாயிருக்கும். ஸோ ஒரு விக்கெட் முறையில் கொஞ்சம் ஹாப்பியாக வராங்க ஐசிசி கலாநத்தம். ஜெயராஜ் ஸ்ட்ரைக்கிங்க்கு வந்திருக்காங்க நியூ பேட்ஸ்மேன். ஒரு ஸ்லாட்டில் இருந்த பால் தான், பட் ஆனால் கரெக்டாக ஃபீல்டர்கிட்டே போயிடுச்சு. இந்த பாலுக்கு ஒரு ரன்னு. 6வது கடைசி பாலுக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பால் 6 அடிச்ச ஜேபி இருக்கார் இந்த ஓவரில். என்ன பண்ண போகிறார். திரும்பி ஒரு ஸ்லாட்டில் இருந்துச்சு, திருப்பி லாங் ஆன்லேயே போயிட்டுருக்கு. ஃபீல்டர் ஏதாவது மிஸ் பண்ணாங்க, கரெக்டாக பிடிச்சிட்டாரு. ஸோ இந்த பாலுக்கு ஒரு ரன்னோட ஜேபி ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுருக்காரு. 6 ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க. ஸோ எஞ்சியூல் இன்னும் 12 பாலுக்கு 12 பந்துகளுக்கு 19 பந்துக்கு 19 அடித்தா வெற்றி. ஸோ 2 மேட்ச் இந்த வாரம் மேட்ச் வர போடணும். இந்த வாரம் 2 ரன் 3 ரன்னுக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஐசிசி கலந்து கொஞ்சம் பெருசாக ரிலீஃப் ஆகும். ஸோ யார் போட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். திரும்பி செல்வகுமார் மேட்ச் போடுறதுக்கு வந்துட்டாங்க. ஜேபி ஒரு 6 அடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்காரு. போன மேட்ச் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை தான் செல்வகுமார் 2 ரன்னுக்கு போட்டு கொடுத்து செமிஃபைனல் வின் பண்ணுறது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார், கொஞ்சம் நிறையவே இருந்தார். ஸோ 12 பாலுக்கு 19. ஸோ இப்போ எப்படி ஓவர் போட போகிறாங்க, வேடன் கிரிக்கெட் எப்படி பேட்டிங் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பார்க்கலாம் என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு பால் ரொம்ப ஆஃப் சைடு விலகி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பால் டாட் பாலாக கொடுத்துருக்காங்க. சூப்பர் குட் அண்ட் டெலிவரி போன பால். ஃபஸ்ட்டு பால் டாட் பாலாக போட்டு கொடுத்துருக்காரு. 11 பாலுக்கு 19. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். திரும்பி ஆஃப் சைடில் போட்டப்பட்ட வந்து டாட் பால் கரெக்டாக லைன்லேயே போடுறாருங்க. குட் லென்த்தில் அவங்க அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். காலுக்கிட்டே வரல, கால்கிட்ட வந்து அவர் ஈஸியாக அடிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு அவர் கரெக்டாக லென்த்தில் போட்டு அடிச்சிட்ருக்காரு. சூப்பர் பவுலிங் செல்வகுமார். மேலே செல்வகுமாருக்கு நிறைய கிரெடிட்ஸ் போய் சேருன்னு நினைக்கிறேன். கரெக்டான டைமில் டாட் பால் போட்டுட்ருக்காரு. பேட்டிங்லேயும் அடித்து கொடுத்துட்டு இருந்தார். கொஞ்சம் பால் மேலே இருந்துச்சு. ஸோ ஃபீல்டர் வெட்டி வந்துட்டுருக்காரு. கரெக்டாக எடுத்து போட்டால் 2 ரன்னு இல்லை அவுட் ஆகும். அவுட்டுங்க. அவரால் ஒடியார முடியல, கரெக்டாக எடுத்து துருவ அடிச்சிட்டாங்க. மிஸ் பண்ணவே இல்லை. சூப்பர் ஃபீல்டிங், சூப்பர் பவுலிங் செல்வகுமார், சூப்பர் கீப்பிங் பிரபு. பேட்டிங்கு அழகு வந்திருக்காங்க. ஸோ 9 பாலுக்கு 18 அடிக்கணும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுவே ஐசிசி கலாநத்தை வின் பண்ணிச்சு அப்படின்னா முதல் முறை வெற்றியாக இருக்கும் அவங்களுடைய கிரிக்கெட் லைஃப்பில். ஸோ லெக் பை மூலிமா ஒரு ரன் போயிருக்கு. ஸோ இன்னும் 8 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும். ஸோ அடுத்து ஜெயராஜ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அணி வந்துட்டு ஒரு 50 மேட்சாக விளாண்டுருப்பாங்க ஐசிசி கலாநத்தம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ அது நடக்குமா இல்லை அந்த ஹாப்பினஸ் இவங்க தடுப்பாங்களா வேடன் கிரிக்கெட் போய் பார்ப்போம்.
லாஸ்ட் 2 more டெலிவரி. சூப்பர் பால், திரும்பி லெக் சைடே போயிருக்கு. கரெக்டாக ஃபீல்டர் பிடிப்பாரா, ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதனால் 2 ரன் ஓடிட்டாங்க. கையில் வச்சுருந்தாங்க, 3 ரன் ஓட பார்த்தாங்க, திரும்பி போட்டார். இந்த பாலுக்கு 2 ரன்னு. சூப்பர் பேட்டிங் ஜெயராஜ். மேட்ச்சில் ஒரு மூமெண்ட் ஆகிட்டுருக்கு. அவருடைய மேட்ச் பால்னே சொல்லலாம். செல்வகுமாரோடைய இருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போல்டுங்க, சூப்பராக போட்டாருங்க. ஏக்கர் ரிவர்ஸ் திரும்பி அடித்து பார்த்தாரு, பட் ஆனால் பால் குயிக்கிறாதனால போல்டு ஆயிடுச்சு. சூப்பர் ஒரு செல்வகுமார். செமிஃபைனல்லையும் சூப்பராக போட்டு கொடுத்துட்டாரு. ஃபைனலில் பேட்டிங் ஆடி பவுலிங்லேயும் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு உண்மையிலே ஒரு சிறந்த வாழ்த்து. பார்க்கலாம் கடைசி ஓவர் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். எல்லா மேட்சுமே மேட்ச் ஓவர் போகிறதுக்கு விஸ்வா தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் இந்த மேட்ச்சுக்கு மேட்ச் ஓவர் போகிறதுக்கு விஸ்வா தான் வந்திருக்காரு. 6 பாலுக்கு 15 அடிக்கணும். பேட்டிங் ஸ்ட்ரைக்கிங் எல்லாம் அழகு தம்பி இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பெருசாக ஒரு 2 ஸ்டார்ட் இருந்துச்சு அப்படின்னா மேட்ச்சில் ஒரு லைவ் இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். நான் ஸ்ட்ரைக்கிங்கில் துரைராஜ் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்ற விஸ்வா. மேட்ச் ஓவர் இது வரைக்குமே சூப்பராக தான் போட்டுட்ருக்காரு விஸ்வா. ஸோ பார்க்கலாம். அழகு பார்க்க சின்ன பையனாக இருக்காங்க, பட் அடியில் பெரிய அடியாக காமிப்பாருங்கிறத பார்க்கலாம். ஃபார்மலோடைய இறுதி போட்டியோடைய இறுதி ஓவருடைய ஃபைனல் லாஸ்ட் ஓவருடைய ஃபஸ்ட்டு பால். இல்லை லெக் சைடில் அடிக்கப்பட்ட வந்து கைக்கே போயிட்டுருக்கு. நேராக கைக்கு அடிச்சிருந்தா அவுட் ஆகிருப்பாங்க, பட் குத்தி அடிச்சனால ப்ரோ பால் பிடிச்சி அடிக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு பாலுக்கு 2 ரன்னு, அடுத்த 5 பாலுக்கு 13 அடிக்கணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு விஸ்வா. மேட்ச் எல்லாமே ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்குமே வந்துருச்சு. ஸோ 5 பாலுக்கு 13 என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். விஸ்வா நல்லா பவுலிங் போகிறாரு, அழகு அடிக்க போகிறாரு அப்படின்ட்டு. ஒரு ஷார்ட் பிச்சு பாலுங்க, பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க அழகு. பாலை மிஸ் பண்ணிட்டார் அழகு. ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு குத்தினோடனே போயிட்டார் பாலுக்கு. கொஞ்சம் நின்று அடிச்சிருந்தார் அப்படின்னா 6 அடிச்சிருப்பார். ஸோ மிஸ் பண்ணுறாரு, கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு இந்த பால் அடிக்காம விட்டோமே அப்படின்ட்டு. ஸோ 4 பாலுக்கு 13 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 4 பாலுக்கு 13 இப்பொழுதுக்கு வந்துட்டு வேடன் கிரிக்கெட் நம்பிக்கை நினச்சா அழகாக தான் இருப்பார் போல். ஸோ திரும்பி லெக் சைட்லேயே அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிட்டுருக்கு. நல்ல ஃபீல்டிங்க, சூப்பர் ஃபீல்டிங். ஒரு 4 தடுத்துட்டாருங்க. 2 பேரும் இடித்து மோதிக்கிட்டாங்க. ஸோ உண்மையிலே ஃபீல்டருக்கு பாராட்டு தான் தெரிவிச்சாகணும். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஃபீல்டிங் பண்ணுங்கள். ஸோ மேட்ச்சு முக்கியம்தான், அதேமாதிரி லைஃபும் முக்கியம்தான். ஸோ குட் ஃபீல்டிங், குட் பவுலிங் எஃபெக்ட்டு. ஒரு 2 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்து மேட்ச்சுக்கு கொஞ்சம் உயிரை கொடுத்துருக்காங்க ஐசிசி கலாநத்தம் ஃபீல்டர்ஸ். 3க்கு 9 விஸ்வா டு அழகு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. பெரிய ஷாட் இருந்துச்சு, ஒரு ஸ்லாட்டில் இருந்துச்சுங்க. பாலை கொஞ்சம் கணிக்காமல் விட்டார் ஃபீல்டரு. ஸோ அதனால் 4. இப்போ 2க்கு 5ங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க வேடன் கிரிக்கெட் கிளப்பு. மேட்சுக்குள்ளே திரும்பி வந்துட்டாங்க வேடன் கிரிக்கெட் கிளப்பு. ஸோ 2 பாலுக்கு 5. ஏதாச்சும் ஷார்ட் பிச் தான் போட்டார் தம்பி, கண்டிப்பாக அடிச்சிருவார். 2க்கு 7 அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. கடைசி 2 பால் சூப்பராக போயிட்டுருக்குங்க மேட்ச்சு. இந்த மாதிரி தான் கிரிக்கெட் லைஃபே போயிட்டுருக்கேன். ஆல்வா சாவாங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அப்படி தான் போயிட்டே இருக்குது உங்களுக்கு. ஒரு ஆட்டக்காரங்க அப்படிங்கிறது கூட இல்லாமல் கரெக்டாக 2 டீமும் ஈக்குவலாக போட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த பால் மேட்ச் பாலாக இருக்க போது. உனக்கு 2க்கு 7. ஸோ அழகு என்ன பண்ண போகிறாரு, விஸ்வா என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு ஷார்ட் பிச் பால் கேட்சிங்க கொடுத்துட்டாருங்க. ஒரு ஷார்ட் பிச் பால் அடிச்சு தான் 6 அடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாருங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அழகு. சூப்பர் பேட்டிங், இவ்வளோ தூரம் வந்து டீமை உயிர் கொடுத்ததுக்கு சூப்பர் பேட்டிங் அழகு. ஸோ இன்னும் 1 பால் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. வேடன் ஐசிசி கலாநத்தம் வேடன் கிரிக்கெட் கிளப் இப்போ வரைக்கும் சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிச்ச டீமோட இவ்வளோ கஷ்டப்பட்டு ஈக்குவலாக விளாண்டுட்ருக்காங்க செலிம் பலியமணி வேடன் கிரிக்கெட் கிளப்பு. ஸோ இன்னும் எஞ்சி இருக்கிற 1 பாலுக்கு 7 அடிக்கணும். ஸோ 6 அடித்தா ட்ராவ் ஆகும். என்ன பண்ண போகிறாங்கன்னு கடைசி பந்து 1 பந்துக்கு 7 ரன்கள் அடித்தால் ரொம்ப விறுவிறுப்பான இறுதி கட்டத்தில் கடைசி பால் வந்துருச்சு. 1க்கு 7க்குள்ளே 6 அடித்தா மேட்ச் சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. விஸ்வா சூப்பராக பவுலிங் போட்டுருக்காது வரைக்கும். திரும்பி கேட்சுங்க, வின் பண்ணிட்டாங்க. சூப்பர் கேட்ச். ஐசிசி கலாநத்தம் வந்து முதல் முறையாக இவங்க வாழ்ந்த விளையாட்டில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ப்ரைஸ் அடிக்கிறாங்க. ஸோ சூப்பர், அவங்களுக்கு வெற்றி வந்து உண்மையிலே ரொம்ப மறக்க முடியாத நினைவாக இருக்கும். சூப்பர் பேட்டிங். எங்கள் ஊரிலே விளையாண்டு நீங்கள் வெற்றி பெற்றீங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வெற்றி இன்ன வரைக்கும் வெற்றதே கிடையாது. இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி இருக்கு? ரூபாய் 20,000 ரொம்ப ஹாப்பியா இருக்கா?
யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க இந்த வெற்றி உங்களுக்கு அதாவது வந்து இரவு பகல் பாராமல் வீதியிலே திட்டு வாங்கி கொண்டிருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் எந்த வேலையுமே இது வரைக்கும் எத்தனை டைம் மேட்ச் கட்டியிருப்பீங்க ஆதார் கார்டு மேட்ச் எத்தனை மேட்ச் விளையாண்டுருப்பீங்க இது வரைக்கும் ஆதார் கார்டு வேடன் கிரிக்கெட் கிளப் ஜெபூர் ராக்கர்ஸ் அணியினருக்கு சார்பாக வாழ்த்துக்கள் இல்லத்தரசிகளுக்கு கனிவான வேண்டும். உண்மையிலே இது வெற்றி வந்து ஆதார் கார்டு டீமுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. ஏன்னா 5-6 வெற்றி இருந்தால் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இத்தனை வருஷத்துல முதல் வெற்றிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பி சந்தோஷமான விஷயம். சூப்பர் சூப்பர். வேலை செய்யும் நேரத்தில் இதை பற்றி சூப்பராக விளையாண்டிங்க. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்கில் உங்களுடைய லாஸ் ஆகிட்டீங்க. ரொம்ப பெரிய லாஸ் கிடையாது. பக்கமாக வந்துட்டீங்க, கடைசி பால் வரைக்கும் வந்துட்டீங்க. சூப்பராக நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருந்தீங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக. ஒரு 6 மேட்ச் வெற்றி பெற்ற டீம் கூட இவ்வளோ சூப்பராக வந்து ஒரு மேட்ச் சூப்பராக விளையாண்டுருக்கீங்க. ஸோ பாராட்டுகள்.